சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீ போய் சுரேகா அம்மா, ரஞ்சித்தை கூட்டிட்டு நீ மேடைக்கு போ. போங்க, எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம். நான் கூட்டிட்டு போறேன் சுந்தரவல்லி. போங்க. சுரேகா, ரஞ்சித் போலாம். போலாம். ஒரு நிமிஷம் மச்சான், என்ன இது? நம்ம சூர்யாவை போலீஸ் கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த நிலைமையில நம்ம ரிசப்ஷனை கண்டினியூ பண்ணுமா? அண்ணே, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்கும், கவலைப்படாதீங்க. எதை பத்தியும் யோசிக்காம ரஞ்சித்தை கூட்டிட்டு மேல போங்க. நீ இரு சுந்தரவள்ளி, மச்சான் பதில் சொல்லட்டுமே. என்னங்க, என்னாச்சு? டாக்டர் எதுவும் கூப்பிடுவா? இல்ல குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வர சொல்லு. போ, எடுத்துட்டு வா. என்னங்க, என்னாச்சு? வேணும்னா டாக்டர் போய் பார்க்கலாமா? அதெல்லாம் வேணாம் சுந்தரவள்ளி. குடு, சீக்கிரம். குடிங்க. பொறுமையா. போதுமா? என்ன பண்ணுது? ஓகேவா? ஒண்ணும் இல்ல, நல்லதா இருக்கு. ஒண்ணும் இல்ல. டாக்டர் போய் பாத்துரலாமா? வேணாம், ஸ்ட்ரெஸ் தான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. அப்படின்னா நான் பொண்ணையும் மாப்பிளையும் மேடைக்கு கூட்டிட்டு போறேன். ரொம்ப நேரம் இப்படி இருக்க வேண்டாம். நீங்க வாங்க. போலாம். அப்பா, நீங்க மேடைக்கு வர வேண்டாம். நீங்க இங்கேயே உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. எல்லாத்துக்குமே அந்த நந்தினி தான் காரணம். அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். எங்க என் அண்ணன் பையன் அவன். சுரேகாவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள அவன். அவ மேல இப்படி ஒரு அபாண்டமான பழிய தூக்கி போட்டிருக்காளே, எவ்வளவு கேவலமான ஒரு எண்ணம். ச்சே. என்ன சொல்ற சுந்தரவள்ளி? நந்தினி அவ்வளவு கெட்டன பிடிச்சவனு சொல்ல வரியா? பின்ன கெட்ட எண்ணம் தான் அவளுக்கு. அவ செஞ்ச காரியம் இப்ப சூர்யாவை கொண்டு போய் ஜெயில தள்ளி இருக்குல்ல. இப்ப கூட உன் புள்ள சூர்யான்னு சொல்ல உனக்கு மனசு வரல? என்னைக்கா இருந்தாலும் அவன் என் புள்ளதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப அதுவா முக்கியம்? நீங்க மருமகன் அவளை தலையில தூக்கி வச்சு ஆடினதும், அவ பொண்டாட்டி நம்ம பின்னாடியே சுத்துனதும் எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாத்தீங்கல்ல? யாருக்கு இப்ப பிரச்சனை? அவனுக்கு தானே. நான் அனுபவிக்கிறேன், சூர்யாவும் அனுபவிக்கிறான். நந்தினி அழுதுகிட்டு இருக்கா. ஆனா உனக்கு எதுவுமே இல்லையா? யாரு இல்லன்னு சொன்னது? அஃப்கோர்ஸ் ஏன் பையங்க அவன். அவனை கொண்டு நான் துடிச்சு போக மாட்டேன். ஆனா இப்போ அது முக்கியம் இல்ல. அவனை நினைச்சு நான் கவலைப்படுறேன். ஆனா என் பொண்ணோட கல்யாணம் அதான முக்கியம். இப்ப அவளோட கல்யாணம் நின்னுச்சுன்னா அப்புறம் நீங்க சந்தோஷப்படுவீங்களா? அது உங்களுக்கு முக்கியம் இல்லையா? சொல்லுங்க. அதுக்காக நந்தினி மேல நீ பழிய போடுவியா? இத பாரு, ஒருவேளை நந்தினி சொல்றதுல கொஞ்சமாவது உண்மை இருக்குன்னு உனக்கு தோணவே இல்லையா? ஏங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நந்தினி அவ்வளவு நல்ல பொண்ணு, யார் மேலையும் அவ்வளவு சீக்கிரம் சந்தேகப்பட மாட்டா. அதான் எனக்கு கொஞ்சம் யோசனை இருக்கு. This is nonsense. அவ சொல்றது உண்மையா இருக்கும்னு இப்ப நீங்க சொல்றீங்கன்னா அப்ப நீங்க என்ன அர்த்தத்துல பேசிட்டு இருக்கீங்க? ரஞ்சித்தை சந்தேகப்படுறீங்களா? அது இல்ல சுந்தரவள்ளி, இந்த மாதிரி பேச்சே உங்க வாயில வரக்கூடாதுங்க. அவன் அமெரிக்கால படிச்சவன், பெரிய குடும்பங்கிறதெல்லாம் விடுங்க. நான் அந்த பேச்சுக்கே போகல. அவன் என்ன படிப்பு படிச்சிருக்கான்னு தெரியும்ல. அவனோட ஒழுக்கத்தை பத்தி அவ சந்தேகப்படுறா, அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி வர பேசிட்டு இருக்கீங்க. அப்பா, அவர் சிகரெட் கூட பிடிக்க மாட்டாருப்பா, ரொம்ப நல்லவர்ப்பா. நீங்க பாருங்க, ரஞ்சித் நிச்சயமா இந்த கேவலமான காரியத்தை செஞ்சிருக்க மாட்டான். இது எல்லாமே அவ போடுற டிராமா. அது உங்களுக்கும் உங்க பையனுக்கும் புரியவே புரியாதுங்க. இப்ப என்ன சொல்ல வர? நந்தினி மேலே பழி போடுறியா? பழி இல்ல, அதுதான் உண்மைன்னு சொல்ல வரேன். அவ நெஞ்சு முழுக்க வஞ்சோங்க. அவளுக்கு ஆரம்பத்துல இருந்தே சுரேகானாலே ஆகாதுங்க.
அவ அத சொன்னா இத சொன்னான்னு நீலி கண்ணீர் விடுறதா அவ வேலையாவே இருந்தது. இப்போ அவ அவ வேலையை காட்டிட்டால, அவ கல்யாணத்திலே கைய வச்சுட்டால. இந்த கல்யாணத்தை கெடுக்க அவ எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. இதனால யாருக்கு பிரச்சனை? சூர்யா தான் அனுபவிக்கிறான். அவ அனுபவிக்கிறது இப்ப நல்லா இருக்கா? இப்ப கூட சூர்யா உன்னால மூணாவது மனுஷனா தான் பார்க்க முடியுது இல்ல? பரவாயில்ல, தப்பில்ல. பார்த்தா என்ன தப்புங்கிறீங்க? அந்த நந்தன் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன அவன் மூணாவது மனுஷியா தானே பாக்குறான்? என்னைக்காவது அம்மானு மரியாதை கொடுத்திருக்கானா? ஏதோ ஒரு எதிரிய பாக்குற மாதிரி தானே அப்படியே நஞ்சா பேசுவான். அப்ப நானும் பேசுறதுல எந்த தப்பும் இல்ல. இல்ல சுந்தரவள்ளி, நான் சூர்யாவை நம்புறேன். நந்தினியை மனசார நம்புறேன். அவ சொல்றது உண்மையா இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. பயமா? என்ன பயம்? என்ன பயம்? நந்தினி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ சாதாரணமா ஒருத்தர் மேல சந்தேகப்பட மாட்டா, பொய் சொல்லவே மாட்டா. ஒருவேளை அவ சொன்ன வார்த்தை உண்மையா இருந்துட்டா? போதும், நீங்க பேசுறத நிறுத்துங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பாரு சுந்தரவள்ளி. ஒருவேளை நந்தினி சொன்னது உண்மையா இருந்தா யாருக்கு நஷ்டம்? சுரேகாவோட வாழ்க்கை சுந்தரவள்ளி. எப்ப பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்துச்சோ, எப்ப சந்தேகம் மனசுக்குள்ள வந்துச்சோ, அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்கிறது சரியில்லை. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த கல்யாணத்தை ஒரு 2 நாளைக்கு தள்ளி போடலாம். இந்த கேஸ்ல எது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன பேசிட்டு இருக்கீங்க? சூழ்நிலை தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? என்னங்க நீங்க? ஒரு வேலை பாக்குறவ அவ சொன்னாங்கிறதுக்காக கல்யாணத்தை நிறுத்திடுவீங்களா? அப்பா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம்ப்பா. இதென்ன கம்பெனி மீட்டிங்கா? கல்யாணம்ப்பா. இவருதான் நம்ம சுரேகாவோட மாப்பிள்ளைன்னு ஊரு ஃபுல்லா நம்ம பத்திரிக்கை அடிச்சு கொடுத்திருக்கோம். இதோ ரிசப்ஷனே இப்ப முடிய போகுது. விடிஞ்சா காலையில கல்யாணம்ப்பா. அதுக்கு விஐபிஸும் வர போறாங்க. இப்ப போய் கல்யாணத்தை தள்ளி போடுறேன்னு சொன்னா என்னப்பா பேச்சு இதெல்லாம்? ஐயோ மாதவி, வெற்றி கௌரவம் பாக்குறதுக்கு இது நேரம் இல்ல. சுரேகாவோட வாழ்க்கை இது. ஷோ, மத்தவங்க என்ன பேசுவாங்களோன்னு யோசிக்கிறது தப்புமா. அதுவும் இல்லாம நந்தினி ரஞ்சித் மேல வச்சிருக்கிறது சாதாரண குற்றச்சாட்டு இல்ல. ஷோ, அது பொய்ன்னு நிரூபணம் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்றது தான் நியாயம். ஏங்க, என்ன சொல்றீங்க? அவ குற்றச்சாட்டு வைக்கிறா சரி, ஆனா அது எதுக்காவது ஆதாரம் இருக்கா? ஏதாவது எவிடன்ஸ் காமிச்சாலா? இல்லையே. அவ பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அதனால ரஞ்சித் தப்பானவன் ஆயிடுமா? அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. இதை திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே இருக்கணுமா உங்களுக்கு? அப்படி இல்ல சுந்தரவள்ளி, நான் என்ன எதுவும் சொல்ல வேணாம். யார் என்ன சொன்னாலும் எனக்கு இந்த கல்யாணம் நடந்து ஆகணும். வாடி போலாம்.